ஹலோ மக்களே, அனைவருக்கும் குட் மார்னிங். வெல்கம் டு மை வாழ்க்கை பயணம் மற்றும் கபடி பயணம். இன்னைக்கு ஷார்ப்பா 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆயிட்டுங்க. ஏன்னா எங்க வீட்டுல சாமி கும்பிட போறாங்க. அப்புறம் 1 லிட்டர் தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு ஒரு சூடான சுவையான ஒரு காஃபி. அப்புறம் கபடி பிராக்டிஸ்க்கு போலான்னு பார்த்தா கரெக்டா டைம் 8ங்க. அதனால பிராக்டிஸ் முடிச்சு எல்லாம் வீட்டுக்கே போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பிராக்டிஸ்க்கு லீவ் விட்டாச்சு. அப்புறம் மண்டையில பல யோசனைகள். வெளியே வந்து பார்த்தா நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு காலை வணக்கத்தை போட்டுட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க, பல்லு விளக்க மறந்துட்டேன், அதனால பல்லு விளக்கிட்டேன். எப்பயும் செடிகளுக்கு நம்மளோட பங்களிப்பு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் டூ லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா டெய்லியுமே முக்கியமானது ஒண்ணுங்க. அப்புறம் சாப்பிட கிளம்பியாச்சு. தோசை, சாம்பார், அப்புறம் கேரட் பொரியல் ஏதாவது வச்சிருந்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. எப்படி காடியில ஜாலியா பறக்குறோமா? இன்னைக்கு அதிகமான வேலை வேணா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. மூஞ்செல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும், ரொம்ப டயர்டாவே இருந்துச்சு. அதனால மூஞ்சுக்கு ஒரு ஃபேஸஸ் போட்டுட்டு ஒரே மண்டை வேற ஒரு வலி, அதை வந்து வெளியே காமிச்சிக்கலாம். அப்புறம் நைட்டுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மண்டை வேற வலிங்க, அதனால சீக்கிரமா படுத்துங்கிட்டேன். நீங்களும் படுத்துங்க. பாபாய், குட் நைட். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.